நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான யூடியூபர் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 தவறை மட்டும் கண்டிப்பாக மறந்து கூட செஞ்சிடாதீங்க. பொதுவாகவே புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த 5 மிஸ்டேக்கை தெரிஞ்சோ தெரியாமலும் செஞ்சிடறாங்க. இதை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கனாவே போதும். உங்களுடைய சக்ஸஸை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அதிவேகத்தில் சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக நீங்கள் ஆயிடுவீங்க. அந்த 5 மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ரொம்ப சுருக்கமான வீடியோ தான். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பண்ணீங்கன்னு லைக் பட்டன் ஒன்று தெரியும். லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணி கமெண்டில் மோர் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பொதுவாகவே புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே வர ஒரு காமனான ஒரு சந்தேகம் என்னென்னா, 0 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ போட்டோம்னா நம்ம வீடியோவை யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். இதுக்காக நிறைய புதிய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே ஒழிய இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. யூடியூப் அல்காரிதத்தை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். முதல் விஷயம் இதுதான். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைபர் மேலே ஃபோக்கஸே பண்ணாதீங்க. வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வீடியோவில் முன்னாடி ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ, அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்லைன் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட 0 சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே வியூஸு அள்ளும். எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாகவே யூடியூப்பில் ஒரு புது ஆப்ஷன் வந்துக்குது. புதுசாக நீங்கள் புது சேனல் ஆரம்பிச்சுக்கிறீங்க, நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா சர்ச்சில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்களா. 1 ஹவர் இல்லாட்டா 2 ஹவர்ஸ் இல்லாட்டா 1 டே 2 டேக்கு உங்களுடைய வீடியோ காமிக்கும். உங்கள் வீடியோன்னு இல்லை, புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சர்ச்சில் காமிக்கும். அதை யாரும் கிளிக் பண்ணல, அப்படி பார்க்கலனா மட்டும்தான் அது டிஸப்பியர் ஆகும். அப்புறம் வேறு வீடியோ வரும். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக வீடியோ போடுறீங்கன்னா அது யூடியூப் சர்ச்சில் போகுது. அதில் யாரோ ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டாங்க. கிளிக் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டாங்கன்னு வச்சிங்களா, ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ சர்ச்சில் வந்துனே இருக்கும். சஜஷன்லேயும் போகும். சஜஷன்னா யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ பார்த்துக்கிறாங்கன்னு வச்சிங்களா, ரிலேட்டடான உங்கள் வீடியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை பார்த்த உடனே நெக்ஸ்ட்டு உங்கள் வீடியோ அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க, இல்லாட்டா ஒரு 50% அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாங்கன்னு வச்சிங்களா, திருப்பி யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். இது மாதிரி உங்கள்கிட்ட 0 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் 0 வியூஸ் இருந்தாலும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் வியூஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வாட்ச் டைமே ரீச் பண்ணும். ஒரே வீடியோ கூட இது மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைபரை எப்படி கெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் வியூஸை எப்படி கெயின் பண்ணுறது, அதாவது வீடியோ எப்படி நம்ம பக்காவாக போட்டு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது, வாட்ச் டைம் எப்படி எடுத்துன்னு வரதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் நீங்கள் கண்டென்ட்டை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோ ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களா, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கே யாரும் இல்லை, அப்புறம் எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கு இந்த மெத்தட் யூடியூபே ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணணுன்னா YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இம்ப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாருங்கள் எத்தனை பேருக்கு உங்களுடைய வீடியோவை இம்ப்ரெஷனாக காமிச்சிக்குது யூடியூப்பு, உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் அதுலேருந்து வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு YT ஸ்டுடியோவில் காமிக்கும். ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், 2-3 பேர் ஒரு 10 பேர் பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10 பேரை நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்க வச்சிங்கனாவே போதும், யூடியூப் உங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்து விடும். இது முதல் மிஸ்டேக். யாருக்கிட்டையும் சப்ஸ்கிரைபர் கோசரம் அதுக்கோசரம் இதுக்கோசரம்னு சொல்லிட்டு கெஞ்சாதீங்க. உங்கள் வீடியோவை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2வது மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்னன்னா, வீடியோ ரெடி பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க. இது முற்றிலும் தவறு. ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யூடியூப் அல்காரிதத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். யூடியூப் அல்காரிதம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ யாரோ பார்க்குறாங்க, அதை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க என்பது மேட்டரு. அதாவது 90% பார்க்குறாங்களா, 50% பார்க்குறாங்களா, ஃபுல்லாக பார்க்குறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் யூடியூப் அல்காரிதம் உங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்கள் ரிலேஷனுக்கு, அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணும்போது முதல் வீடியோ பார்ப்பாங்க, 2வது வீடியோ 3வது வீடியோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் சும்மா கிளிக் பண்ணிவிட்டு ஒரு செகண்டுக்குள்ளே வெளியே வந்துட்டான்னு வச்சிங்களா, உங்களுடைய சேனல் ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ ப்ரொமோட்டே ஆகாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்க்குற எல்லாருமே வீடியோவை பேக்கில் வந்துடுறாங்க, உள்ளே பார்க்காம வெளியே வராங்கன்னு வச்சிங்களா, ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ப்ரொமோட் பண்ணாது யூடியூப். ஏன்னா இந்த வீடியோவில் தம் இல்லை, இந்த வீடியோவுக்கு ஒரு சக்தி இல்லை, இதில் ஒரு மேட்ரு இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோவை டம்மி பீஸ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். யாருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் உங்கள் வீடியோ ரிலேட்டடாக, உங்கள் கேட்டகரி ரிலேட்டடாக யார் ஒரு குரூப் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக வியூஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது. ஆனால் உங்கள் வீடியோவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வீடியோ அனுப்பாதீங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். 2வது மிஸ்டேக் இது. 3வது மிஸ்டேக் ஒன்று இருக்குது. அது எல்லாருமே காமனாக செய்கிற ஒரு மிஸ்டேக்கு. என்னன்னா, கேட்டகரி. அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேட்டகரியை இப்போ குக்கிங் போட்டு பார்ப்பாங்க, ஐயோ வியூஸ் வரலையேன்னு சொல்லிட்டு கோலம் போடுவாங்க. அதுவும் வியூஸ் வரலையேன்னு சொல்லிட்டு எங்கன்னா விளாக் பண்ணுவாங்க, நான் அங்கே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்னு.
அது மாதிரி விளாக் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்வாங்க. இது மாதிரி மிக்ஸ் ஒரே மிக்சடு கண்டென்ட்டாக நீங்கள் போடும்போது உங்களுடைய சேனல் வந்து மேலே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உதாரணமாக நீங்களே எடுத்துக்கலாம். என் சேனலுக்கு ஏன் வரீங்கன்னா, என் சேனலை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து யூடியூப் பற்றி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் யூடியூப் பற்றி இப்போ உங்களுக்கு பிடிச்சிட்டு போச்சு, அப்போ இதே மாதிரி வீடியோ இன்னும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து தேடுறீங்க. அப்போ நிறையா யூடியூப் வீடியோஸ் இருக்கிறதால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உண்மை தானே? இதே மாதிரி தான் உங்கள் வீடியோ வந்து ஒரே கேட்டகரியில் இருந்துச்சுன்னா, உங்கள் வீடியோ ஒரு வீடியோ பிடிச்சி போச்சுன்னா உள்ளே வந்து அதே மாதிரி வீடியோஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஜனங்க பார்க்குறதுக்கு வருவாங்க. அப்போ அதே மாதிரி வீடியோஸ் இருந்துச்சுன்னா பக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவு கேட்டகரியை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யூடியூப் பற்றி போடுறீங்கன்னா A to Z யூடியூப் பற்றியே போடுங்க. திடீர்னு வந்து குக்கிங்கை பற்றி போட்டிங்கன்னா வச்சுங்களா, உங்கள் வீடியோஸ் வந்து ப்ரொமோட் ஆகாது. இதை வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி. அதாவது நிறைய பேர் இந்த பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு. கன்சிஸ்டன்சினா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். வியாழக்கிழமை சாயங்காலம் 8 மணிக்கு வீடியோ போடுறீங்கன்னா அதே டைமில் வந்து நீங்கள் வீடியோவை போடுங்க. டெய்லி வீடியோ போடணும் அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து ப்ரௌசர் பிக்சரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரௌசர் பிக்சர்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தருடைய வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அது வந்து 3 நாளைக்கு உங்கள் ப்ரௌசர்லேயே இருக்கும். இப்போ அவர் இன்னொரு வீடியோ 3 நாளைக்கு அப்புறம் போட்டார்னா திருப்பி உங்களுக்கு வந்து அவர் வீடியோ காமிக்கும். நீங்கள் முதல் முறை ப்ரௌசர் பிக்சரில் அவர் வீடியோ காமிக்குது, நீங்கள் கிளிக் பண்ணல. 2வது முறை அவர் வீடியோ வருது, நீங்கள் கிளிக் பண்ணலன்னா 3வது முறை உங்களுக்கு அந்த ப்ரௌசர் பிக்சரில் அவருடைய வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்காது. அதே மாதிரி தான் உங்கள் வீடியோவும். இப்போ ப்ரௌசர் பிக்சரில் நீங்கள் ஒரு வீடியோ போட்டுக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பி 3 நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா திருப்பி அவருக்கு வந்து அந்த வீடியோ வந்து காமிக்கும். அப்போ அதை கிளிக் பண்ண வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அது மாதிரி ப்ரௌசர் பிக்சர் அட்வான்டேஜாக வச்சு அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஒரு முறையாவது வீடியோவை வந்து போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பக்காவாக சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாம் வந்து கெயின் ஆகும். அதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ போட்டு பார்த்தீங்க, உங்களுக்கு வந்து வியூஸ் வரல, அதனால் விட்டுட்டீங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் போட்டு பார்த்தீங்க, வியூஸ் வரல. அதுக்கப்புறம் அப்படியே மனசுக்கு அந்த மாதிரி எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் வீடியோ போட்டு பார்க்குறீங்க, வியூஸ் வரல அப்படின்னா அது வந்து முற்றிலும் உங்களுடைய தவறு தான். வேறு யூடியூப் மேலாம் பழி போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு இதுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5வது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸ். நிறைய பேர் வந்து பிக் வீடியோஸில் ஃபோக்கஸ் பண்ணால் காசு நிறையா வரும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போடாமல் இருப்பீங்க. அது முற்றிலும் தவறு. ஷார்ட்ஸ் நீங்கள் போட்டே தான் ஆகணும். ஏன்னா வந்து ஷார்ட்ஸை வந்து யூடியூப்பே நிறையா ப்ரொமோட் பண்ணுது. இதை வந்து நீங்கள் அட்வான்டேஜை வச்சு அதிகமான சப்ஸ்கிரைபர் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு ஷார்ட்ஸ் இங்கே சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த ஒரு ஷார்ட்ஸ்லேருந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதனால ஷார்ட்ஸில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபேம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. முடிஞ்சாலும் நீங்கள் ஷார்ட்ஸை வந்து அதிகமாக போடுங்க. பிக் வீடியோ வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் மாற்றி போடுங்க. எதில் ஜாஸ்தி வியூஸ் வருதோ அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காசு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். யூடியூப்பில் எவ்வளோ காசு கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.